உளுந்தூர்பேட்டை விபத்து விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகாத மதுரை ஆதீனம் காணொலி வாயிலாக ஆஜராகுவதாக அவரது தரப்பில் வைத்த கோரிக்கைக்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேரில் ஆஜராக 2வது முறையாக அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவரது சார்பில் அவருடைய செயலாளர் செல்வகுமார் நேரில் ஆஜராகி விளக்கமளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மதுரை ஆதீனம் நீதிமன்றத்திற்கோ காவல் நிலையத்திற்கோ வர தேவையில்லை என அரசாணை உள்ளதாக தெரிவித்தார். மதுரை ஆதீனம் சார்பாக அவருடைய செக்ரட்டரியா நான் விளக்கம் அளிச்சிருக்கிறேன். அந்த விளக்கத்தை காவல்துறைக்கு தெளிவாக நம்ம கொடுத்துருக்குறோம். அதே போல் சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன பார்த்தாங்களோ அதைத்தான் அவங்க எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க மதுரை ஆதீனம். அதனால் தேவையில்லாமல் வதந்திகளை பரப்ப வேணாம். காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பையுமே மதுரை ஆதீனம் சார்பாக கொடுக்குறோன்றத தெரிவிச்சுக்கிறோம். இல்லை நம்ம மதுரை ஆதீனம் தான் வரணும்ன்ற கட்டாயம் கிடையாது. என்னன்னா ப்ரீவிங் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. மதுரை ஆதீனம் அவர்கள் நீதிமன்றத்துக்கோ காவல் நிலையத்திற்கோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓவே இருக்குது. அதனால அதன் சார்பா அவங்களுடைய கட்டளைதாரர்கள் யாராவது ஆஜராகலாம், நியமிக்கலாம். சன்னிதானம் பார்த்து யாரை நியமிக்கிறாங்களோ அவங்க விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம காவல்துறையிட்ட தெரிவிச்சிருக்கிறோம். ஆமா, நீதிமன்றத்தை நம்ம நாடி இருக்கிறோம். ரிப்ளையும் கொடுத்துருக்குறோம். இந்த எஃப்ஐஆர் அந்த 4 வழக்கு போடப்பட்ட வழக்குல நமக்கு என்னன்றத அவங்களுக்கு ரீப்ளையும் காவல்துறைக்கு மெயில் மூலியமா எல்லா காவல் அதிகாரிகளுக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். நேர்லையுமே கொண்டு போய் கொடுத்துருக்குறோம், இமெயில் மூலமாவும் அனுப்பிச்சு விட்டுருக்கோம், தபால் போஸ்டும் கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம 7 நாள் டைம் கேட்டுருக்குறோம். உங்களுக்கு நேரடியாவோ இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் மூலமாவோ சன்னிதானத்தை நீங்கள் வாக்குமூலம் கொடுக்க என்ன சொல்லணுன்றத அவங்க தயாராக இருக்கிறாங்க. அதனால நேரடியாக வீடியோ கான்ஃபரன்ஸும் கொடுக்கலாம். இல்லை அவர் சார்ந்து கட்டளைதாரர்கள் யாராக இருந்தாலும் நேரில் விளக்கம் அளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்ன்றத கொடுத்துருக்குறோம். தரப்புல இருந்து ஆஜராகிறது இல்ல, ஆதீனம் அவர்கள் அதுக்கு தான் நாங்கள் விளக்கம் கொடுத்துருக்குறோம். ஆதீனம் அவர்கள் நீதிமன்றத்திற்கோ காவல் நிலையத்திற்கோ ஆஜராக கூடாது அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்துருக்குறோம். இல்லை, அவங்க வாங்கிக்கிட்டாங்க, லெட்டர் வாங்கிட்டாங்க. நீங்கள் கொடுக்க விளக்கத்தை நாங்கள் பார்க்குறோம்னு இருக்காங்க. அதே போல் அந்த ஜிஓ பாஸ் பண்ணதையும் நாங்கள் எடுத்து பார்த்துட்டு ரெடி பண்ணி. ஆமாம், அது சட்ட விவரம்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதையுமே நம்ம லெட்டராக கொடுத்துருக்குறோம். நம்ம செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.